பயந்துட்டேன். என்னடா ஒரு பாறை தனிப்படாது. அம்மா அடி கால் மாறிச்சா. ஐயோ மாடு ஒளி வந்து விட்டது. ஏய் இங்க வாடா இங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இயற்கை சுற்றுலா. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் புலிகுண்டேஸ்வரர் ஆலயம் சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சிவன் கோவில் ஆந்திரா பார்டர் இருக்கும், தமிழ்நாடு பார்டர் இருக்கும், சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த மலைக்கு வர்றதுக்கான ஒரு ரூட் வந்து சின்ன ஒரு டீட்டெயிலோட நம்ம பார்க்கலாம். சென்னையில இருந்து வரவங்க, சென்னையில இருந்து இந்த புலிகுண்டு மலைக்கு வரவங்க சென்னை, திருவள்ளூர், நகிரி, பள்ளிப்பட்டு வழியா வந்து நீங்க புலிகுண்டு மலையை ஈஸியா அடைஞ்சிடலாம். நம்ம திருத்தணியில இருந்து வரவங்க திருத்தணி வழி பொதட்டூர்பேட்டை, பள்ளிப்பட்டு, புலிகுண்டு மலைக்கு ஈஸியா நீங்க வந்துடலாம். பைக்ல வர்றது ரொம்பவே சேஃப். ஏன்னா பைக்ல வர்றது பைக்கோ வேனோ இல்ல காரோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து பாத்துட்டு போலாம். பஸ் வசதி வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. அதனால நீங்க பைக்ல வந்து ரொம்பவே நல்லது. நாங்க இப்போ பள்ளிப்பட்டெல்லாம் தாண்டி அந்த புலிகுண்டு மலையை ரீச் பண்ணிட்டோம். புலிகுண்டு மலை அங்க பார்த்தாலே, ரோட்ல இருந்து பார்த்தாலே போதும், பயங்கரமா ஒரு 2 சிவலிங்கம் நிக்க வச்ச மாதிரி ஒரு காட்சி தருது. நாங்க பைக் வந்து கீழே விடலாம் பார்த்தோம். ஆனா மேலேயே போக போக சிமெண்ட் சாலையெல்லாம் போடப்பட்டு அந்த மலைக்கு அடியிலேயே வந்து பார்த்தோம்னா பார்க்கிங் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் பார்க்கிங்ல பைக்கை நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து டோக்கன் வாங்கிட்டு நாங்க வந்து நடக்க ஆரம்பிச்சோம். கீழே வந்து செப்பல்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில், பாலித்தீன் பைகள் அதெல்லாம் வந்து அலௌடு இல்லன்னு போர்டு மாட்டிருந்தாங்க. அதனால நாங்க செப்பல் கீழே விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா மலைக்கு நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். நடக்க ஆரம்பிக்கும் போது தலை சுத்துது. அந்த மலையை பார்த்தாலே போறோம், அப்படியே தலை ஒரு நிமிஷம் அப்படியே சுத்துதுங்க பயங்கரமா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த மலையே இருக்கு. எப்படி ஒரு 2 சிவலிங்க வடிவத்துல தான் அந்த மலையை வந்து காட்சி தருது. 2 சிவலிங்கம் நிக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து காட்சி தருது. நாங்க வந்து உள்ள போக போக ஒரு விநாயகர் சன்னதி அண்ட் தட்சிணாமூர்த்தி சன்னதி அங்க வந்து பார்க்க முடியுது. அப்படியே வந்து நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். நடந்து போக அந்த மலையில பாத்திருப்பீங்க, ட்ரோன் வீடியோல பாத்திருப்பீங்க, மலைக்கு நடுவுல சென்டர் பிளேஸ்ல குடைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பாறையை குடைஞ்சு ஒரு இரும்பெல்லாம் வந்து போட்டு அருமையா வச்சிருக்காங்க. ஆனா சப்போஸ் அந்த இரும்பே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு வித பயத்துடன் தான் நம்ம கண்டிப்பா அந்த இடத்தைய நம்ம கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். நாங்க அந்த இரும்பு பாதையெல்லாம் வந்து முடிஞ்சு ஒரு இன்னொரு இடத்துக்கு உள்ள போனா அங்கேயும் வந்து பார்த்தோன்னா இரும்புல வளைஞ்சு வந்து ரூட் எல்லாம் போட்டு இருந்தாங்க. என்னடா இரும்புல இப்படி ஒரு அழகா வந்து மலைக்கு நடுவுல சூப்பரா போட்டு வச்சிருக்காங்கன்னு யோசிச்சேன். ஆனா அந்த காலத்துல இந்த இரும்பு பாதையெல்லாம் இல்லாம மக்கள் விழா காலங்கள்ல கண்டிப்பா போயிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். நம்ம வந்து இப்ப இரும்பு பாதை போட்டுக்கிறதுனால ஈஸியா வந்து மலை வந்து ஏறுறது கொஞ்சம் கடினமா இல்லாம ஈஸியாவே இருக்கு. அந்த மலை ஏற வளைஞ்சு வந்த அந்த இரும்பு பாதை இப்போ நேரா செங்குத்தா நம்ம அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு செங்குத்தா நேரா வந்து போகுது. ரொம்பவே நானே வந்து அந்த 2 சைடு கல்லும் அந்த இரும்பு கம்பியும் தான் பிடிச்சிட்டு நடந்தேன். இருந்தாலும் மனசுல ஒரு வித த்ரில்லிங் கண்டிப்பா இருந்துச்சு. இந்த மலையில ஒரு த்ரில்லிங்கான விஷயம் இருக்கு, அதை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. லாஸ்ட்ல ஒரு த்ரில்லிங்கான விஷயம் இருக்கு, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். நடக்க கால் வலி தாங்க மிச்சம். அந்த அளவுக்கு நான் போய் டயர்டா போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டேன். இந்த மலைக்கு வரவங்க கண்டிப்பா வந்து 2 வாட்டர் பாட்டில் அப்புறம் டார்ச் லைட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா வந்து இந்த மலையில தேவைப்படும். கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க. அந்த மலை இடத்துல சுலபமா நீங்க ஏறிடலாம். வாங்க அப்படியே நடந்து போகலாம். எப்படா அந்த ஒரு இருட்டான பாதை வருமோ அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பா அந்த இருட்டான பாதை வந்துருச்சு.
அங்க இருப்பு பாதை அதோட முடிஞ்சு போகுதுங்க. அந்த இருப்பு பாதையெல்லாம் முடிஞ்சு போக ஒரு சிமெண்டால வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி வீட்டுல படிக்கட்டு எப்படி கட்டி வச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இருப்பு பாதையில ஒல்லியா இருக்கிறவங்க தான் கண்டிப்பா போக முடியுது. ரொம்ப அதாவது நார்மல் குண்டா இருந்தா கண்டிப்பா போலாம். ஆனா ரொம்பவே குண்டா இருந்தா இந்த பாதையில போறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதாவது ஓரளவுக்கு மீடியமா குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த மலைக்கு நீங்க தாராளமா வரலாம். நான் வந்து எனக்கு மலை ஏறத்துல வந்து ரொம்பவே எனக்கு ஆசை, எனக்கு மலை ஏறதுனா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பா தாராளமா இந்த புலிகுண்டு மலைக்கு நீங்க தாராளமா வரலாம். அந்த இருட்டு பாதைன்னு சொன்னல அது வந்து வந்துருச்சு. இந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம புதுப்பேட்டையில வர ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா, ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற ஒரு தனுஷ் டைலாக் கண்டிப்பா ஞாபகத்துக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். அந்த டைலாக் எனக்கும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் இருட்டாவே இருந்துச்சு. யாருமே இல்லாத மாதிரி யாரு குரலும் கேட்காத மாதிரி தான் அந்த இடத்துல வந்து இருக்கு. நான் வந்து டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணி டார்ச் லைட் போட்டுக்கிட்டு தான் நாங்கள் அந்த இடத்துல போனோம். அந்த இடத்துல போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வவ்வால்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு. வவ்வால் சவுண்டு காது வந்து கிழிக்குது. அந்த அளவுக்கு வவ்வால்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. எங்கே பார்த்தாலும் சுற்றி கித்தி பார்த்தாலும் வவ்வால் அதிகமாக இருக்கு. நீங்கள் அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக டார்ச் லைட் பயன்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அதனால நீ மறக்காம டார்ச் லைட் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லையா நீங்கள் மொபைல் ஃபோனில் 100% சார்ஜர் போட்டுட்டு அப்புறம் இந்த பிளேஸுக்கு நீங்க வாங்க, தாராளமா வாங்க. கண்டிப்பா ஒரு ஒளி வட்டம் தெரியுது. ஒளி தெரிஞ்சிருச்சு. இனிமே டார்ச் லைட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டார்ச் லைட் நாங்க ஆஃப் பண்ணிட்டோம். இங்க மல்லாந்து பார்த்தாக்கா நம்ம தலைக்கு மேல ஒரு கல்லு வீர மாதிரி இருக்குதுங்க. நானே ரொம்பவே பயந்துட்டேன். இந்த கல்லு வீரத்தெல்லாம் பார்த்துட்டேன். நம்ம தலைக்கு மேல வந்து 2 கல்லு வீர மாதிரிலாம் வந்து இருக்கு. நீங்க பாப்பீங்க. இந்த 2 கல்லும் நம்ம தலைக்கு மேல வீர மாதிரி தான் இருக்கு. ஆனா வியாதுங்க, அந்த அளவுக்கு சப்போர்ட்டா தான் அந்த கல்லெல்லாம் நிக்குது. நாங்க கிட்டத்தட்ட முக்காவாசி மலை ஏறிட்டோம். முக்காவாசி தூரம் ஏறிட்டோம். இப்ப நம்ம அந்த சிவன் கோவில் தெரியுது. அதாவது கொஞ்ச தூரம் வந்து படிக்கிறது நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தாலே நீங்க வந்து செல்ஃபியோ இல்ல வீடியோ இல்ல போட்டோ எடுத்துக்கான ஒரு கரெக்டான பிளேஸ் இது. இந்த இடத்துல நின்று நீங்க வீடியோ செல்ஃபி எல்லாம் தாராளமா எடுக்கலாம். இந்த இடத்துல நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேன்னு 4 மூலைக்கும் வந்து மலைகள்லாம் வந்து சூப்பரா வந்து காட்சி தரும். ரிலாக்ஸா வந்து நீங்க இங்க ஒரு 1/2 hour ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்க வந்து ரிலாக்ஸா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல நாங்க வந்து மேல போயாச்சு. மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 சன்னதிகள் தெரியும்ல, எல்லா கோவில்ல இருக்கும்ல, அந்த சன்னதிகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு உள்ள வந்து சிவன் கோவில் தட்சிணாமூர்த்தி கோவில்லாம் இருந்துச்சு. மேலேயும் இருந்துச்சு. சரி, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய வந்து ஆலயம் வந்து சிவன் கோவில் ஆலயம் தான். இதுதான் புலிகுண்டேஸ்வரர் ஆலயம். நாங்க வந்து போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2-3 கேங் இருந்துச்சு. பார்க்கவே என்னடா இது நம்ம மட்டும் தான் தனியா வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா 2-3 கேங்லாம் வந்துருந்துச்சு. லேடிஸ்லாம் சின்ன குழந்தைங்கலாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய கண்டிப்பான விஷயம் அது. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் அந்த மலை ஏறுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா லேடிஸ் சின்ன பசங்க சொல்லிட்டு ஏராளமான பேர் நிறைய பேர் இருந்தாங்க மேல. வாங்க நண்பர்களே, இந்த புலிகுண்டேஸ்வரர் ஆலயம் சிவன் கோவில் ஒரு ஃபுல் ட்ரோன் வியூல நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த சிவன் கோவில் டாப்ல இருக்கு ஒரு மலையில. இன்னொரு மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜை கடந்து நீங்க 2வது மலைக்கு போலாம். இந்த வீடியோ 2 சிவலிங்கம் நிக்க வச்ச மாதிரி தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த 2 மலைக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு இருக்குங்க. அந்த பிரிட்ஜை கடக்கும் போதுதான் உண்மையில சொல்றேன் வேற லெவல் ஒரு த்ரில்லுங்க. அந்த த்ரில்லிங்க நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துக்கு வாங்க, வந்து சுத்தி பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் முறை வீடியோவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா நாளைக்கு நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். நோட்டிபிகேஷன்ல பெல் பட்டனை ஆல்னு கொடுங்க. நாங்க உள்ள போக அந்த பிரிட்ஜ் எல்லாம் கடந்து உள்ள போக ஒரு குகைக்கு உள்ள வந்து நுழைஞ்சுதான் வர முடியுது. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு. அது வேற இல்லாம ரொம்பவே அப்புறம் உள்ள நுழைஞ்சு கிளைஞ்சு மேல ஏறி ஒரு வழியா அப்பாடா
மலைக்கு மேல வந்துட்டோம்பா அப்படின்ற ஒரு மனசுல ஒரு எழுக்குரல் ஆரம்பிச்சது. ரொம்பவே நெடுகலான ஒரு பாறைக்கு நடுவுல செஞ்சு வச்சிருக்காங்க வழி பாதையெல்லாம். சூப்பரா இருந்துச்சு. ஒரு பேக் எல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துல வர்றது ரொம்பவே சுலபம். யாராச்சும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து மேல அனுப்பிடுங்க. அவங்க கிட்ட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வந்து வாங்க. எங்களுக்கு பின்னாடியே ஒரு கேங் வந்திருந்தாங்க. ஹலோ பாஸ், நாங்களும் வரலாமா, இந்த வழியா வரத்துக்கு சுலபமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வாங்க பாஸ், கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பின்னாடியே ஒரு கேரளா கேங் வந்துருந்துச்சு நாங்க போன இடத்துக்கு. அப்புறம் போக போக என்னடா இது வழியே இல்லையாடா பவிலா, இங்கே போயடா மரத்தை வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வழியில ஒரு மரம் இருந்துச்சுங்க. ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு பிளேஸ்ல இப்படி ஒரு அந்த மரத்தை தாண்டி வர்றதுக்குள்ள அப்பாடா இதோட முடிஞ்சதுப்பா, எல்லாம் மலைக்கு டாப் மலைக்கு வந்துட்டோம்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த மரம் வந்து வழியில இருந்துச்சு. அந்த பின்னாடி கேங் சொன்னல அந்த கேங் இதை வருது பாருங்க. நாங்க இப்ப மலைக்கு டாப்ல அந்த 2 மலை, ஒரு மலையில வந்து சிவன் கோவில் இருக்கு, ஒரு மலையில வந்து எம்டியா தான் இருக்கு. கோவில்லாம் எதுவும் கிடையாது. அந்த மலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜை தாண்டி தான் போனோம். பிரிட்ஜை தாண்டது மட்டும் இல்லாம அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு அந்த மரத்தை எல்லாம் ஏறி கஷ்டப்பட்டு தான் இந்த மலைக்கு நாங்க வந்தோம். வந்துட்டு அதோட நாங்க வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. வணக்கம். நம்ம இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.